சென்னையில் அதிகாலை முதல் பெய்த கனமழையால் பல இடங்களில் சாலைகளில் மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளது. 2 நாட்கள் மழை ஓய்ந்திருந்த நிலையில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. வேளச்சேரி, கோடம்பாக்கம், தியாகராய நகர், நசரத்பேட்டை, மதுரவாயல், வளசரவாக்கம், போரூர், மதுரவாயல், பூவிருந்தவல்லி ஆகிய பகுதிகளில் மிக கனமழை பெய்தது. ஈக்காட்டுத்தாங்கல், சோழவரம், தாம்பரம், குரோம்பேட்டை, கோயம்பேடு, வடபழனி, அடையாறு போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதியாக திரு முனீஸ்வர் நாத் பண்டாரி இன்று பதவியேற்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் பானர்ஜி மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாற்றப்பட்டார். இதையடுத்து மூத்த நீதிபதியாக உள்ள திரு துரைசாமி பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தமிழகத்தில் கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்யும் பணியை மத்திய குழு தொடங்கியுள்ளது. 7 பேர் கொண்ட குழு மத்திய உள்துறை இணை செயலாளர் திரு ராஜீவ் சர்மா தலைமையில் விமானம் மூலம் நேற்று சென்னை வந்தது. மத்திய குழுவினர் 2 பிரிவுகளாக பிரிந்து இன்று ஆய்வுப் பணியை தொடங்கினர். ஒரு குழுவினர் சென்னையில் இன்று மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்தனர். இன்றும் நாளையும் முழுமையாக ஆய்வு நடத்த உள்ளனர். திருச்சி அருகே ஆடு திருடும் கொள்ளையர்களால் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நவல்பட்டு காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றிய பூமிநாதன் நேற்று முன்தினம் ஆடு திருடும் கும்பலை விரட்டி சென்று பிடிக்க முயன்றபோது அவர்கள் தாக்கியதில் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கரூரில் பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெண்ணமலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி நேற்று முன்தினம் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் கண்ணதாசனை நேற்று காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்ற திருச்சி சரக டிஐஜி சரவண சுந்தர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவரை பணியிடை நீக்கம் செய்யவும் திருச்சி சரக டிஐஜி உத்தரவிட்டார். சிவகங்கை அருகே கற்காலத்தில் இரும்பு உருக்கு ஆலை இயங்கியதற்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அரசனேரி, கீழமேடு, பேச்சிக்குளம் கண்மாய் பகுதிகளில் ஏராளமான இரும்பு கழிவு குவியல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இரும்பை சில மூலப்பொருட்களில் இருந்து பிரித்தெடுக்கும் ஆலை இயங்கியதற்கான பொருட்களும் கிடைத்துள்ளன. சுடுமண் குழாய்கள் ஆங்காங்கே சிதைவுற்ற நிலையில் சேகரிக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழக்கடைக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தி பழங்களை சாப்பிட்டு சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சேரம்பாடி பஜார் பகுதிக்கு வந்த ஒரு காட்டு யானை அங்கிருந்த கடை ஒன்றில் இருந்த பழங்கள் அனைத்தையும் சாப்பிட்ட பின் வாழைத்தார்களை துதிக்கையால் தூக்கி கொண்டு சென்றது. ஈரோடு வ.உ.சி. பூங்காவில் இயங்கி வரும் காய்கறி சந்தையில் பெரும்பாலான காய்கறிகள் கிலோ 100 ரூபாயை கடந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பயிர்கள் சேதமடைந்து காய்கறி விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை 100 ரூபாயை கடந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் 1.5 ஏக்கர் கரும்பு பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்திவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தாளவாடி அடுத்துள்ள நெய்த்தாளபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மகேந்திரன் என்பவர் சுமார் 10 ஏக்கரில் கரும்பு பயிரிட்டுள்ளார். அவரது கரும்பு தோட்டத்திற்குள் நேற்றிரவு கூட்டமாக புகுந்த காட்டு பன்றிகள் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவிலான கரும்பு பயிர்களை கடித்து சேதப்படுத்தின.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை வெள்ளப்பெருக்கால் 150க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் தண்ணீரில் சூழப்பட்டுள்ளன. இதனால் அவற்றை சார்ந்து வாழும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர். இதனால் செங்கல் சூளை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். அரசின் நிவாரண உதவிகள் கிடைத்தால் மட்டுமே தங்களால் மீண்டும் செங்கல் சூளை உற்பத்தியை தொடங்க முடியும் என்று தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்மழை காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள சந்தைகளில் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைவாசல் தினசரி காய்கறி சந்தையில் தக்காளி விலை 100 ரூபாயை கடந்திருக்கிறது. சில்லறை விற்பனையில் தக்காளி விலை கிலோ 120 ரூபாயை கடந்திருக்கிறது. மதுரை அலங்காநல்லூர் அருகே 4 வழி சாலைக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்த 9 வயது சிறுவன் அதில் தேங்கியிருந்த நீரில் முழுகி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் ஏற்பட்ட வாகன நெரிசலால் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பெருங்களத்தூர் ரயில்வே மேம்பால பணிகளை விரைவில் முடித்து அதனை பயன்பாட்டிற்கு அனுமதித்தால் மட்டுமே போக்குவரத்து நெரிசலுக்கு விடிவு ஏற்படும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை மாற்ற முயன்ற 3 பேரை கைது செய்த போலீசார் ஏராளமான கள்ள நோட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். உதகையில் கள்ள நோட்டுகளை ஒரு கும்பல் புழக்கத்தில் விடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் நடத்திய சோதனையில் உதகையைச் சேர்ந்த அப்துல் ரகுமான், கோவையைச் சேர்ந்த தீனதயாளன், பாண்டிச்சேரியைச் சேர்ந்த கோபிநாத் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக பெய்து வரும் கனமழையால் காய்கறிகள் செடிகளிலேயே அழுகத் தொடங்கியுள்ளன. இதனால் காய்கறிகளின் வரத்து குறைந்து விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பயிர் காப்பீடு விவகாரத்தில் தமிழக முதல்வர் விவசாயிகள் மீது அக்கறையின்றி செயல்பட்டு வருவதை கண்டித்து அடுத்த மாதம் 16ஆம் தேதி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திரு PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நகர்ப்புற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வார்டு வரையறை முறையாக செயல்படுத்தவில்லை என்று கூறி நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலப்பாளையம் மண்டல தலைவர் பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பாக வார்டு வரையறை செய்வதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மேலப்பாளையத்தில் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் மேலப்பாளையத்தில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூரில் யூரியா உள்ளிட்ட உரங்கள் கள்ள சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் சம்பா, தாளடி சாகுபடி பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தொடர் மழையால் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உரங்களை தேவையான அளவு இருப்பு வைக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மலைப்பட்டு பகுதியைச் சேர்ந்த சாந்தினி என்ற 5 வயது சிறுமி 155 அடி உயர மலை உச்சியில் இருந்து கயிறு மூலம் 2 நிமிடங்களில் இறங்கி சாதனை படைத்துள்ளார். மேலும் 101 அடி உயரம் கொண்ட மலையை 2 நிமிடம் 15 நொடிகளில் ஏறி உலக சாதனை படைத்துள்ளார். சிறுமியின் சாதனையை பாராட்டி நோபல் வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. குமரியில் கனமழை காரணமாக ரயில் பாதைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக இன்று 17 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் சிறப்பு ரயில்கள், கொல்லம் திருவனந்தபுரம், நெல்லை ஜாம்கர் விரைவு ரயில், நெல்லை திருவனந்தபுரம், புனலூர் மதுரை ரயில் உள்ளிட்ட சிறப்பு ரயில்கள் இயங்காது என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியதில் தடுப்புச் சுவர் உடைந்தது. நிம்மியம்பட்டு பகுதியில் உள்ள பக்கிரி ஏரி தொடர் மழையால் நிரம்பியது. அந்த ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் தடுப்புச் சுவர் உடைந்ததால் பிரதான சாலை சரிந்து வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த வருவாய் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே ஆற்று வெள்ளத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட எல்லையோர ஆற்றங்கரை பகுதியை ஒட்டியுள்ள சூனாம்பேடு, புதுப்பட்டு, புதுக்குடி, வெள்ளக்கொண்ட அகரம் ஆகிய கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றங்கரை உடைந்து புதுப்பட்டு, புதுக்குடி, விளாம்பட்டி ஆகிய கிராமங்கள் தீவு போல காட்சியளிக்கின்றன. சென்னையில் நேற்றிரவு முதல் காலை வரை பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் மீண்டும் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தியாகராய நகர், கோடம்பாக்கம், மாம்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் மீண்டும் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலுக்கு செல்லும் உபரிநீர் கரையோர வீடுகளை சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கொள்ளிடம் கரையோரம் அமைந்துள்ள குத்தவக்கரை, பூசை நகர், சந்தப்படுகை உள்ளிட்ட பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது புதையல் கிடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டி வட்டானம் சாலை அருகே சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்ட பள்ளம் தோண்டிய போது 6 அடி ஆழத்தில் சாக்குப்பை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதில் வெள்ளை நிறத்தில் பாசி உருண்டைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடையில் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி பதிவை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பண்டிக்காவனூர் பகுதியைச் சேர்ந்த ஏழுமலை என்பவர் கடையின் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனம் திருடப்பட்டது. பின்னர் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவை ஆய்வு செய்தபோது இருசக்கர வாகனத்தை ஒருவர் திருடி சென்றது பதிவாக இருந்தது. திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் மங்களம் அருகே உள்ள தடுப்பணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் அங்குள்ள நல்லம்மன் கோவிலையும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கோவிலுக்கு செல்லும் சிறு பாலமும் வெள்ள நீரில் முழுகிவிட்டதால் பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 101 ரூபாயும் 40 காசுகளுக்கும், டீசல் லிட்டருக்கு 91 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் தொடர்ந்து 18வது நாளாக பெட்ரோல், டீசல் விலையில் எந்த மாற்றமும் இன்றி அதே விலைக்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் திருச்சி இடையே 600 நாட்களுக்கு பிறகு மீண்டும் விமான சேவை தொடங்கியது. சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு இயக்கப்பட்டு வந்த ஏர் ஏசியா விமான சேவை கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ரத்து செய்யப்பட்டது. கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் 600 நாட்களுக்கு பிறகு சிங்கப்பூரில் இருந்து 120 பயணிகளுடன் புறப்பட்ட ஏர் ஏசியா சிறப்பு விமானம் இன்று திருச்சி வந்தடைந்தது. நாகை மாவட்டத்தில் மழை குறைந்ததால் சம்பா பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டத்தில் திருப்பூண்டி கிராமத்து மேடு, சோழ வித்தியாபுரம், சின்னத்தும்பூர், கருங்கண்ணி, மேலப்பிடாகை உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் தேங்கிய மழைநீர் வடிந்து வருகிறது. இதையடுத்து நாற்று பறித்தல், களை எடுத்தல், வரப்புகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தான் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார். மேலும் 5 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்று
மற்றும் 200 கிலோ வெடிபொருட்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வீர மரணமடைந்த மேஜர் சங்கருக்கு அவரது வீர தீர செயலுக்காக சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை அவரது சார்பில் அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். ஆந்திராவில் பெய்த கனமழையால் நெல்லூர் மற்றும் கடப்பா மாவட்டத்தில் மேலும் 18 பேர் உயிரிழந்தனர். இதனால் அங்கு பலியானோரின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்திருக்கிறது. திருப்பதி அருகே 500 ஆண்டுகள் பழமையான ராயலச்செருவு ஏரி நிரம்பி உடையும் அபாயம் ஏற்பட்டதால் 18 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் ஏரியை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இன்று டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பாஜக எம்பியான திரு வருண் காந்தி திரிணாமுல் காங்கிரஸில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 3 நாள் பயணமாக இன்று மாலை டெல்லி செல்லும் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பிரதமர் திரு நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 24 பேர் உயிரிழந்தனர். தொடர் மழை காரணமாக கர்நாடகத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட பல்வேறு அணைகளும் நிரம்பி வழிகின்றன. 658 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழை காரணமாக 8495 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 191 கால்நடைகள் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 29ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக நாளை மறுதினம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் வேளாண் சட்டங்களை ரத்து செய்வதற்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் எனவும், இதையடுத்து இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் முறைப்படி தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட்டில் ராணுவ முகாம் அருகே கையெறி குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராணுவ முகாமின் திருவேரி நுழைவாயில் அருகே விழுந்த இந்த குண்டு வெடித்ததில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு பதன்கோட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரோன் தொழில்நுட்பத்தை மக்களின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் போலீஸ் டிஜிபிக்கள், ஐஜிக்கள், மத்திய பாதுகாப்பு படையினரின் இயக்குநர்கள் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளின் 56வது மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாடு முழுவதும் உள்ள காவல்துறையினருக்கு பயனளிக்கும் வகையில் இயங்கக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இலவச உணவு தானியம் வழங்குவதை மேலும் 8 மாதங்களுக்காவது நீட்டிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஒடிசா மாநில முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் கடிதம் எழுதியுள்ளார். அதில் கொரோனா காலத்தில் அனைவருக்கும் உணவு கிடைப்பதை இந்த திட்டம்தான் உறுதி செய்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பணக்கார குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் நடப்பதாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் உரிமைகள் குறித்த தேசிய பயிற்சி முகாம் டெல்லியில் நடந்தது. இதில் பேசிய அவர், பலம் வாய்ந்த அமைப்புகள், குழந்தைகள் காப்பகங்கள் ஆகியவற்றிலும் பாலியல் துன்புறுத்தல்கள் நடக்கின்றன என்று கூறினார். கட்டுப்பாடுகள் தளர்வு காரணமாக சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. பம்பையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதுடன் பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டன. நேற்று விடுமுறை நாள் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு ஜித்து பகானி தெரிவித்தார்.
இந்தியா சிங்கப்பூர் இடையே வரும் 29ஆம் தேதி முதல் பயணிகள் விமான சேவை மீண்டும் தொடங்க உள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்தியா சிங்கப்பூர் இடையே பயணிகள் விமான சேவை கடந்த ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் VTL பயண திட்டத்தின் கீழ் சிங்கப்பூர் வரும் இந்தியர்களுக்கு கட்டாய தனிமைப்படுத்துதல் உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகளில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று சிங்கப்பூரின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ராஜஸ்தானில் மாற்றியமைக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில் 11 கேபினெட் அமைச்சர்களாகவும் 4 பேர் இணை அமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். திரு சச்சின் பைலட் ஆதரவாளர்கள் 5 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. தடுப்பூசி குறைவாக போட்டுள்ள 4 மாநிலங்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. புதுச்சேரி, நாகாலாந்து, மேகாலயா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களில் தடுப்பூசியில் மந்தமான போக்கு உள்ளதாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 70% குறைவாகவே தடுப்பூசி போட்டுள்ள 4 மாநிலங்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை மேற்கொண்டார். ஐநூற்று 38 நாட்களில் இல்லாத அளவில் இந்தியாவில் கொரோனா பாதிப்பு 8488 சரிந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 249 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றில் இருந்த நேற்று ஒரே நாளில் 12,510 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 1,18,443 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.